ஹரே கிருஷ்ணா. இயற்கையின் சட்டங்கள், கடவுளும் கர்ம விதிகளும், கடவுளை அறியும்படி அதன் தொடர்ச்சி. வித்யா என்றால் என்ன என்பதையும் அவித்யா என்றால் என்ன என்பதையும் நாம் அறிய வேண்டும் என்று ஈசோபனிஷத் கூறுகின்றது. அவித்யா என்பது பௌதிக அறிவு என்ற பெயரில் இருக்கும் அறியாமையை குறிக்கும். ஸ்ரீல பக்தி வினோத தாகுரர் தனது பாடல் ஒன்றில் பௌதிக அறிவில் முன்னேற்றம் என்பது மாயையின் ஆதிக்கம் முன்னேறுவதையே காட்டுகின்றது என்று குறிப்பிடுகிறார். பௌதிக அறிவில் நீங்கள் எந்த அளவிற்கு ஈடுபட்டுள்ளீரோ அந்த அளவிற்கு கிருஷ்ண உணர்வினை புரிந்து கொள்ளும் திறன் தங்களிடம் குறைவாக இருக்கும். பௌதிக அறிவில் முன்னேற்றம் பெற்றவர்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் பயன் என்ன என்று நினைக்கின்றனர். அவர்களுக்கு ஆன்மீக அறிவில் கவர்ச்சி இல்லை, அவித்யாவில் ஆழமாக மூழ்கியுள்ளனர். சில இந்திய மாணவர்கள் இந்தியாவின் ஆன்மீக கலாச்சாரத்தை விட்டுவிட்டு தொழில்நுட்பத்தை கற்பதற்காக மேற்கத்தைய நாடுகளுக்கு வருகின்றனர். அவர்கள் இந்தியாவில் எதை நிராகரித்தார்களோ அதை நான் இங்கு மேற்கத்திய நாடுகளில் அறிமுகப்படுத்துவதை கண்டு அவர்கள் ஆச்சரியம் அடைகின்றனர். நவீன இந்தியர்கள் ஆன்மீக அறிவினை புறக்கணித்து வருவது மேற்கு நாடுகளுக்கு நான் வந்ததற்கான காரணங்களில் ஒன்றாகும். மேற்கத்திய தொழில்நுட்பத்தினை நகல் செய்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று இன்றைய இந்தியர்கள் நினைக்கின்றனர். இது மாயை. இந்தியர்களை காட்டிலும் 300 மடங்கு தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை அவர்கள் காண்பதில்லை. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய தொழில்நுட்பத்துடன் சமமான நிலைக்கு வருவதற்கு இந்தியாவிற்கு குறைந்தது 300 வருடங்கள் ஆகலாம். ஏனெனில் மேற்கத்திய நாடுகள் தொழில்நுட்பத்தை நீண்ட காலமாக வளர்த்து வருகின்றனர். ஆனால் படைப்பின் காலத்திலிருந்தே இந்திய கலாச்சாரம் ஆன்மீக கலாச்சாரமாக இருந்து வந்துள்ளது. வித்யா எனப்படும் நேர்மையான ஆன்மீக அறிவு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. வேத ஞானத்தின் மூல குரு ஸ்ரீல வியாசதேவர். அவர் எப்படி வாழ்ந்து வந்தார்? பத்ரிகாசிரமத்தின் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தார். ஆனால் அவரது அறிவை பாருங்கள். அவர் ஸ்ரீமத் பாகவதம் உட்பட பல்வேறு புராணங்களை எழுதியுள்ளார். வேதாந்த சூத்திரத்தையும் மகாபாரதத்தையும் கூட எழுதியுள்ளார். வியாசதேவரால் எழுதப்பட்ட எல்லா ஸ்லோகங்களையும் படித்தால் உங்கள் வாழ்நாளே முடிந்துவிடும். ஸ்ரீமத் பாகவதத்தில் மட்டும் 18,000 பதங்களுக்கு குறையாமல் உள்ளன. மேலும் ஒவ்வொரு பதமும் நிறைய அர்த்தங்களை கொண்டுள்ளதால் அதனை புரிந்து கொள்ள மொத்த வாழ்நாளே தேவைப்படும். இதுவே வேத கலாச்சாரம். வேத இலக்கியங்களில் உள்ள அறிவிற்கு இணையானது எதுவும் இல்லை. ஆன்மீக அறிவு மட்டுமல்ல, பௌதிக அறிவும் கூட. விண்வெளி, கணிதம் போன்ற பல்வேறு விஷயங்களையும் வேதங்கள் விளக்குகின்றன. பழங்காலத்தில் விமானங்கள் ஏதும் இல்லை என்று எண்ணிவிட வேண்டாம். அவை புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அத்தகைய விமானங்கள் மிகவும் பலமாகவும் வேறு கிரகங்களுக்கு மிக எளிதில் செல்லக்கூடிய வகையில் விரைவாகவும் இருந்தன. வேத காலத்தில் பௌதிக அறிவில் முன்னேற்றங்கள் கிடையாது என்று நினைக்க வேண்டாம். அவை இருந்தன. ஆனால் மக்கள் அதனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதவில்லை. அவர்கள் ஆன்மீக அறிவில் நாட்டமுடையவர்களாக இருந்தனர். எனவே வித்யா என்றால் என்ன, அவித்யா என்றால் என்ன என்பதை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும். அவித்யா எனப்படும் பௌதிக அறிவில் நாம் முன்னேற்றம் பெற்றால் பிறப்பு இறப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டி வரும். அது மட்டுமின்றி உங்களது அடுத்த பிறவி என்னவாக இருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அது உங்களது கைகளில் இல்லை. தற்போது நீங்கள் அமெரிக்கனாக இருப்பதில் மகிழ்ச்சியுடன் உள்ளீர். ஆனால் இந்த உடலை விட்ட பின்னர் எனக்கு மீண்டும் அமெரிக்க உடலை கொடுங்கள் என்று நீங்கள் கட்டளையிட முடியாது. ஒருவேளை நீங்கள் அமெரிக்க உடலை அடையலாம், ஆனால் அது அமெரிக்க பசுவின் உடலாக இருக்கலாம். பின்னர் நீங்கள் கசாப்பு களம் செல்ல வேண்டியதுதான். எனவே பௌதீக அறிவை வளர்ப்பது தேசியவாதம், சமூகவாதம், இந்த வாதம், அந்த வாதம் போன்றவை அனைத்தும் நேரத்தை பயங்கரமாக வீணடிப்பவை மட்டுமே. கிருஷ்ணரிடம் சரணடைவதற்கு ஒருவனை வழிகாட்டும் உண்மையான அறிவான வேத அறிவினை வளர்ப்பது சிறந்தது. பஹூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் 7:19 கூறுவதை போல பற்பல பிறவிகளை கடந்து உண்மையான ஞானத்தை பெற்றவன் கிருஷ்ணரிடம் வந்து, ஓ கிருஷ்ணா, நீயே எல்லாம் என்பதை உணர்ந்து அவரிடம் சரணடைகிறான். எல்லாவித அறிவை வளர்ப்பதன் இறுதி நிலை இதுவே. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். இனி அடுத்ததாக பிரம்மனின் பிரகாசமான ஒளியை தாண்டி என்பதை பற்றி வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.